ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் ஃபைல் பர்மிஷன் அண்ட் ஓனர்ஷிப்போட டெமோ செஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் லினக்ஸ் ஃபைல் பர்மிஷன் அண்ட் ஓனர்ஷிப்பை பற்றி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த டெமோ செஷன் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஃபைல் பர்மிஷன் பார்த்துருந்தோம், பர்மிஷனோட டைப்ஸ் பார்த்துருந்தோம், பர்மிஷனோட குரூப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம், அப்புறம் பர்மிஷனை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம், அப்புறம் பர்மிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம், அப்புறம் எப்படி பர்மிஷனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், அப்புறம் ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப்பை பற்றி பார்த்துருந்தோம், அப்புறம் சம் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தோம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டெமோ செஷன் கிளியராக புரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன டெமோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பர்மிஷனோட டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப் பார்த்துருந்தோம், சிம்பாலிக் மோடு அப்புறம் அப்சல்யூட் மோடுங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் நம்ம விஎம்மில் லாகின் பண்ணிட்டு இதை கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் விஎம்மில் லாகின் பண்ணிட்டேன், ரூட் யூசரில் இருக்கேன். ஸோ அதில் நம்ம சில ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபைல்ஸ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் டச் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி என்டர் பண்ணுறேன், ரூட் யூசரில் இருக்கேன். ஸோ நம்ம ஃபைல் அண்ட் டைரக்டரியை வியூ பண்ணுறதுக்கு எல்எஸ்ங்கிற ஒரு கமாண்டை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் போட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா anaconda -ks.cfg அப்புறம் demo_1 2 அப்புறம் ஃபைல் 1 2 3 இருக்குது. ஸோ இதை நம்ம லாங் லிஸ்டிங்கில் பார்க்கணும். லாங் லிஸ்டிங்கில் பார்க்குறதுக்கு இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ls-l அதை யூஸ் பண்ணி லாங் லிஸ்டிங் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ls கமாண்டுக்கும் ls-l கமாண்டுக்கும் உள்ள அவுட்புட் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எல்எஸ் கமாண்ட் ஒரே லைனில் எல்லா ஃபைலையும் நமக்கு வியூ பண்ண கொடுத்துருது. அதே இது ls-l பார்த்தீங்கன்னா லாங் லிஸ்டிங் கொடுக்குது, அந்த ஃபைலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் எதெல்லாம் ஃபைலு எதெல்லாம் டைரக்டரி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட் லைனுக்கு வாங்க. அதாவது இந்த ஃபைலோட ஸ்டார்டிங் லைனில் பார்த்தீங்கன்னா டீல ஆரம்பிக்குது. ஸோ டீல ஆரம்பித்தா அது டைரக்டரி, ஐஃபனில் ஆரம்பித்ததுன்னா அது ஃபைலுங்க. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபைலுக்கும் டைரக்டரிக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒன் செகண்ட், இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ மோடை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மோடு இருக்குது, சிம்பாலிக் மோடு, அப்சல்யூட் மோடு. ஸோ சிம்பாலிக் மோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டரில் ஒரு ஃபைலோட பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறது. அப்சல்யூட் மோடுனா நியூமரிக்கில் ஒரு ஃபைலோட பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை அப்புறம் பர்மிஷன் குரூப்பை பற்றி பார்த்துடலாம். யூசரு, குரூப்பு, அதர்ஸு, இந்த 3 குரூப் இருக்குது. அந்த குரூப்பை உங்களுக்கு இப்போ கிளியராக நான் இதில் லினக்ஸில் லாகின் பண்ணிட்டோம்ல, அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் 10 ஐஃபன் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு anaconda -ks.cfg இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டபிள்யூவும் 2 ஐஃபன் வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தோம்னா இங்கே டோட்டல் 10 ஐஃபன். இதுதான் நமக்கு ஃபைலோட டோட்டல், அதனோட பெர்மிஷன், அப்புறம் அது ஃபைலாக டைரக்டரியா அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிற இந்த ஐஃபன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போது இந்த ஃபஸ்ட்டு அந்த டியை விட்டுருங்க. டியை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம் இப்போதைக்கு. இதை அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 3 லெட்ரு RWX, இவர் தாங்க ஓனர். ஸோ யூசர்னு சொல்லுவோம். இவருக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இருக்கிற 3 லைனு R-X, இவர் தாங்க குரூப்பு. ஸோ இவர் ஒரு குரூப்பு, ஓனர் ஒரு குரூப்பு, இந்த குரூப் ஒரு குரூப்பு, அப்புறம் அதர்ஸு R-X பார்த்தீங்களா, இது ஒரு குரூப்பு.
இதுதான் அதர்ஸு. ஸோ இங்கே 3 குரூப்பை பற்றி பார்த்துட்டோம். ஓனர் குரூப்பு, குரூப்பு, அதர் குரூப்பு. ஸோ இந்த 3ஐயும் வச்சு தான் நம்ம ஃபைலோட பெர்மிஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஈவன் ஃபைல் ஆர் டைரக்டரி பெர்மிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி குரூப்பை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு செகண்ட். ஸோ வியூ பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம ls-l கமாண்டை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். லாங் லிஸ்டிங்கை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்மிஷன் இதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓனரு, குரூப்பு, அதர்ஸு இந்த 3 குரூப்பை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சேஞ்சிங் பர்மிஷன். ஒரு ஃபைலோட பெர்மிஷனை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு என்ன கமாண்டை யூஸ் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மோடு சொல்லியிருந்தோம். ஒன்று சிம்பாலிக் மோடு, இன்னொன்று நியூமரிக் மோடு. சிம்பாலிக் மோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஹெச் மோடு ஸ்பேஸ் u+x ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். அதே இது நியூமரிக் மோடில் பார்த்தீங்கன்னா சிஹெச் மோடு 755 ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நியூமரிக் மோடில் நம்பரை யூஸ் பண்ணி ஃபைல் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறோம். சிம்பாலிக் மோடில் பார்த்தீங்கன்னா லெட்டரை யூஸ் பண்ணி ஃபைல் பர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம லினக்ஸில் லாகின் பண்ணியிருக்கோம். அதில் போய்ட்டு நம்ம எப்படி பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம விஎம்க்கு வந்துட்டோம். விஎம்மில் இப்போ நான் ஃபைல் 1ஓட பெர்மிஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபைல் 1ஓட பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பை டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஆறுங்கிறது வந்து நம்பர் 4 குறிக்கும். டபிள்யூங்கிறது வந்து நான் ஒரு நிமிஷம் போடுங்க, நான் மேலே வந்துடுறேன். டைரக்டரிக்கு போயிடலாம். இப்போ demo_1 இருக்குது பார்த்தீங்களா, அதனோட ஓனருக்கு என்ன பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன். RWX அப்படின்னா R வந்து 4, W வந்து 2, X வந்து 1. 4 + 2 + 1 7ன்னு சொல்லிக்கலாம். 7ன்னு சொல்கிறோம். அப்புறம் குரூப்புக்கு வந்து என்ன பெர்மிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Rனா 4, W இங்கே இல்லை, அப்புறம் Xனா 1, 4 + 1 5, அப்புறம் 7 5. அப்புறம் அதர்ஸ்க்கு வந்து என்ன பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா Rனா 4, Xனா 1. ஸோ இதுவும் 5 தான். அப்போ இந்த டைரக்டரியோட பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா 755 இருக்குது. 755 தான் இந்த டைரக்டரியோட பெர்மிஷன். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த ஃபைலோட பெர்மிஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஃபைலோட பெர்மிஷன் பை டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓனருக்கு RW இருக்குது. Rனா 4, Wனா 2, அப்போ 6. அப்புறம் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா R மட்டும்தான் இருக்குது. Rனா 4 4. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. அப்போ அதுவும் 4 தான். அப்போ அதுவும் ரீடு மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 4 4 644 தான் இதனோட பெர்மிஷன், இந்த ஃபைலோட பெர்மிஷன். இந்த ஃபைலோட பெர்மிஷன் 644 நம்ம அதர்ஸ்க்கு வந்து ரீட் பெர்மிஷன் கொடுக்க போகிறோம். இங்கே அதர்ஸுக்கு வந்து டபிள்யூன்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது எப்படி ஆட் பண்ணுறோம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன கமாண்ட் சொல்லியிருந்தோம் நம்ம இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிபிடியை பார்த்தோம்னா சிஹெச் மோடுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே சிஹெச் மோடுன்னு கமாண்டை யூஸ் பண்ணுமா? இப்போ சிஹெச் மோட் ஸ்பேஸ் நம்ம யாருக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம்? அதர்ஸ்க்கு டபிள்யூ கொண்டு வர போகிறோம். இங்கே அதர்ஸ்க்கு டபிள்யூ கொண்டு வர போகிறோம். அப்போ அதர்ஸ்க்கு வந்து ஓனா அதர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோமா, யூனா குரூப்பு, யூனா யூசரு, ஜினா குரூப்பு, ஓனா அதர்ஸு. நம்ம இங்கே பிபிடியை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கே நம்ம பிபிடிக்கு போவோம். இப்போ பிபிடியில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூனா யூசரு, ஜினா குரூப்பு, ஓனா அதர்ஸு. ஸோ எவ்ரிஒன் எல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது சிஹெச் மோடை யூஸ் பண்ணி பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சிஹெச் மோடு நம்ம அதர்ஸ் தான் பர்மிஷன் கொடுக்குறோம். அதர்ஸு ப்ளஸ் கொடுத்துட்றோம். ப்ளஸ்னால் ஆட் பண்ணுறோம்.
ஓகேங்களா. ஸோ என்ன பர்மிஷன் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா W, அதாவது ரைட் பர்மிஷன் கொடுக்க போகிறோம். எந்த ஃபைலுக்கு கொடுக்க போகிறோம்? ஃபைல் 1 கொடுக்க போகிறோம். ஃபைல் 1 வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. நமக்கு எதுவுமே எரர் இல்லை, நம்ம குட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ அதே அதே ls-l கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ls-l கமாண்டை யூஸ் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மேலே பாருங்கள், இங்கே அதர்ஸுக்கு வந்து W இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா அதர்ஸுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஃபைலோட பர்மிஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபைலோட இந்த அதர் யூஸருக்கு வந்து ரைட் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைலுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ அதே chmod கமாண்டு தான். நம்ம அதர்ஸ்க்கு பதில் குரூப்புக்கு கொடுத்துடலாம். ஸோ குரூப்புன்னா என்ன சொல்லியிருந்தோம், ஜிக்கு வந்து ப்ளஸ் எக்ஸ்னா எக்ஸிக்யூட்டபிள். ஓகேங்களா. ஸோ ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு, எக்ஸ்னா எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன். ஸோ கொடுத்துட்டோம். நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. என்டர் கொடுத்துட்டோம். எதுவும் எரர் இல்லை, நம்ம குட்டு. ஓகேங்களா. இப்போ அதே ls-l கமாண்டை கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கே குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் வந்தாச்சு. ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனை நம்ம ஆட் பண்ணிட்டோம். குட். அப்புறம் மூணாவதாக இருக்கிற ஃபைலுக்கு வந்து இப்போது நான் ஓனருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுத்துடலாம். ஓனருக்கு வந்து நம்ம யூசர்னு சொல்லுவோம். யூசரு இல்லைன்னா ஓனர்னு சொல்லிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே chmod கமாண்டை யூஸ் பண்ணி u ப்ளஸ் எக்ஸ் அப்புறம் ஃபைல் 3 கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எரர் இல்லை, நம்ம கூட்டு. அப்புறம் ls-l கமாண்டை யூஸ் பண்ணிடுவோம். பார்த்தோம்னா ஓனருக்கு வந்து அதாவது யூசருக்கு வந்து நம்ம ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க ஃபைல் பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறது. நம்ம இப்போ இந்த ஃபைலோட ஓனர்ஷிப்பையும் சேஞ்ச் பண்ணலாம். அதை வந்து பிபிடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ பிபிடியில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இன்றைக்கி சிம்பாலிக் ஒன் செகண்ட் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டோம். நம்ம சிம்பாலிக் மோடில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இதே நியூமரிக் மோடில் போய் சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாங்களா. ஸோ நியூமரிக் மோடில் அதே கமாண்டு தான், chmod தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்பர் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் லெட்டருக்கு பதில் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதையும் பார்த்துருவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஎம்மில் போயிட்டு இப்போது எந்த பர்மிஷன் இல்லை, நம்ம ஃபைல் 1க்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இல்லை. அதுக்கு வந்து நானே எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்க போகிறேன். chmod. ஸோ நம்ம இதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்கணுங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி என்னென்ன இருக்குது, 4 இருக்குது, அப்புறம் 2 இருக்குது, 1 மட்டும் மிஸ்ஸிங். ஓகேங்களா. அப்போ ஃபுல் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு 7 மட்டும் கொடுத்துட்றேன். இதில் வந்து 4 இருக்குது. ஸோ அதே 4 போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 + 2 அதாவது r + w, 4 2 6, அதையே போட்டுடலாம். ஃபைல் நேம் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஃபைல் நேம் கொடுத்துட்றோம். ஃபைல் 1 என்டர் கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்துட்டோம்னா எரர் இல்லை, நம்ம கூட்டு. அதே ls-l கமாண்டை யூஸ் பண்ணி வியூ பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லிடுறேன். ஓனருக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அதனால் எக்ஸு போட்டாக்க அது 7ஆக மாறிடும். அதாவது ரீடு ஆல்ரெடி இருக்குது, ரைட்டு இருக்குது, எக்ஸு போட்டாக்க 1. அப்போ மொத்தம் வந்து 7 கொடுத்துடணும். அந்த 7 கொடுத்தாச்சு. மிச்சம் இவருக்கு வந்து 4 இருக்குது, அதனால் இங்கேயும் 4 போட்டாச்சு. இங்கே வந்து 4 + 2 6 இருக்குது, இங்கே அதனால் 6 போட்டோம். ஃபைல் நேமை கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் ls-l போட்டிங்கன்னா
இங்கே பாருங்கள் சேம் தான். ஓனருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் ஆட் ஆயிடுச்சு. இங்கே ஃபைல் 1ல் ஓனருக்கு வந்து முதல் இல்லை, இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போ ரெண்டாவது ஃபைலுக்கு இவருக்கு வந்து யாருக்குனாக்கா குரூப்புக்கு வந்து ரைட் பர்மிஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதே சிஹெச் மோடை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஓனருக்கு ஆல்ரெடி நம்ம என்ன இருக்குது ஸோ இதில் வந்து 6 அதாவது ரீட் ரைட் இருக்குது. ஸோ 6 போட்டுடலாம். குரூப்புக்கு வந்து ரீடு ரைட்டு 6 இருக்குது. ஸோ நம்ம சாரி 5 இருக்குது. ஸோ 5 இருக்குது, நம்ம 2 மட்டும் ஆட் பண்ணணும். அப்போது 7. ஸோ ரைட் கொடுக்குறோம். ரைட் கொடுத்தோம்னாக்கா ஸோ 2 ஆட் ஆகும் 7. அப்புறம் அதர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அது 4 அப்படியே போட்டுரும். அது 6னா 4 வேல்யூ, அதை அப்படியே போட்டுருக்குறோம். அப்புறம் ஃபைல் நேம் ஃபைல் 2 என்டர் கொடுங்க. ஓகே, எரர் இல்லை. நம்ம கூப்பிட்டு ls-l கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்தாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரூப்புக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ குரூப்புக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோம்? ஃபுல் பர்மிஷன். பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருந்தோம், ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஃபைல் 3க்கு அதேமாதிரி கொடுத்துடலாமா? ஃபைல் 3க்கு இப்போ அதர்ஸுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துடலாம். அதர்ஸுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஃபைல் 3ல் அதர்ஸுக்கு ஓனருக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் இருக்குது. அதை சிஹெச் மோடு. ஓனர்ஸ்க்கு வந்து ஃபுல் பர்மிஷன் இருக்குது, அது 7 போட்டுருவோம். அப்புறம் இங்கே குரூப்புக்கு வந்து ரீடு மட்டும்தான் இருக்குது. ரீட்னா 4 வேல்யூ, ஸோ 4 மட்டும் போட்டுடலாம். அப்புறம் அதர்ஸுக்கு வந்து நம்ம ஃபுல் பர்மிஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கும் 7 கொடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி 4 தான் இருக்குது. நம்ம டபிள்யூவும் எக்ஸும் ஆட் பண்ண போகிறோம். டபிள்யூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, சாரி எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1. ஸோ டோட்டல் 3. அப்புறம் ஆல்ரெடி 4 இருக்குது, அதனால் 7 கொடுத்துட்றோம். ஸோ ஃபைல் 3 என்ட்ரு கொடுங்க. எரர் இல்லை. நம்ம கூப்பிட்டு ls-ltr கொடுத்து ls-l கொடுத்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதர்ஸுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. இதுதான் நமக்கு அப்சல்யூட் மோடு. இதை வந்து நியூமரிக் மோடுன்னு சொல்லுவோம். நம்ம 2 மோட்லேயும் பார்த்தாச்சு. சிம்பாலிக் மோடில் அப்புறம் அப்சல்யூட் மோட்லேயும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஓனர்ஷிப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல் நம்ம பிபிடியில் போயிடலாம். ஸோ பிபிடியில் பார்த்தோம்னா பிபிடியில் ஓகே. ஸோ CH1 இப்போ CH மோடை நம்ம கவர் பண்ணியாச்சு. CH1 கவர் பண்ண போகிறோம். CH1 அப்படின்னாக்க சேஞ்ச் ஓனர். ஓனர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம எந்த ஃபைலுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துருவோம். அப்புறம் ஓனர் எந்த ஓனரோ அந்த ஓனர் நேம் கொடுத்துடணும் இங்கே. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வாங்க விஎம்குள்ளே போகலாம். விஎம்மில் உங்களுக்கு கிளியர்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். CLEAR என்டர் கொடுத்தோம்னா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நமக்கு புது விண்டோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதே மாதிரி ls-lன்னு கொடுத்து ஃபைலை முதல் லிஸ்ட் பண்ணிடுவோம். லிஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைலோட ஓனர் பாருங்கள், எல்லாமே ரூட்டு தான் இருக்குது. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 1 2 3 தேர்ட் காலம் வந்து ரூட்டுன்னு இருக்குது. இது ரூட்டு, இது வந்து குரூப்பு. என்ன குரூப்புன்ட்டு ரெண்டுமே ஓனரும் வந்து ரூட்டு தான், குரூப்பும் பார்த்திங்கன்னா ரூட்டு தான். இப்போது நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி யூஸரும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ யூஸர் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃபைல் 1 எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துடலாம். ஃபைல் 1ஓட ஓனரையும் குரூப்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபைல் 1ஓட ஓனர் பார்த்தீங்கன்னா CH1 கமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா CHOWN 1 ஸ்பேஸ் டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 1 ஸ்பேஸ் ஃபைல் 1
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் ஒன்னோட ஓனரை டெமோ அண்டர்ஸ்கோர் யூசருக்கு வந்து மாற்றி விட்டுறேன். இப்போ ஆல்ரெடி அதனோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரூட் இருக்குது. இவர் தான் ரூட் தான் வந்து இந்த ஃபைல் ஒன்று வச்சுருக்காரு. இப்போ இந்த ஃபைல் ஒன்றை நான் டெமோ கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ch1 டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 1 ஃபைல் 1 கொடுத்துட்றோம். என்ட்ரு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் இல்லை, நம்ம குட்டு. அப்புறம் ls-l அது மட்டும் போட்டு பார்த்துருவோம். ls-l போட்டு பார்த்து என்ட்ரு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். வந்து ரூட் வந்து இந்த ஃபைலை ஓன் பண்ணியிருந்தார். இப்போ இந்த ஃபைலை டெமோ அண்டர்ஸ்கோர் யூஸருங்கிறவர் ஓன் பண்ணியிருக்காரு. இது தாங்க ஓனரை சேஞ்ச் பண்ணுறது. இது குரூப்பை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. chgrpன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். chgrpனா சேஞ்ச் குரூப்பு ஸ்பேஸு குரூப்பையும் வந்து நம்ம டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 1க்கு கொடுத்துடலாம். யூசர் 1 ஸ்பேஸு ஃபைல் 1க்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ என்ட்ரு அடித்தாக்கா என்னதுன்னு பார்க்கலாம். என்ட்ரு கொடுத்தாச்சு. எரர் இருக்குன்னு பாருங்கள். எரர் இல்லை, நம்ம கூட்டு. அதே ls-l கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். வந்து ஓனரை சேஞ்ச் பண்ணோம், மாறிட்டார். அப்புறம் வந்து குரூப்பு சேஞ்ச் பண்ணோம், குரூப்பும் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட ஓனரும் குரூப்பும் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 1. இந்த 2 பேரும். குரூப்பும் வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 1ன்றவர் தான். அதே மாதிரி ஓனர் வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 1ன்றவர் தான். அப்புறம் இந்த ஃபைலோட குரூப் பார்த்தீங்கன்னா டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 1ங்கிற குரூப்பில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரே கமாண்டில் ஃபைலோட ஓனரையும் குரூப்பையும் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னாக்கா அதையும் பார்த்துருவோம். இப்போ நான் ஃபைல் 2 எடுத்துக்கிறேன். ஃபைல் 2வோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரூட்டு, குரூப் பார்த்தீங்கன்னா ரூட் குரூப்பில் இருக்குது. இதை வந்து நம்ம டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2 கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டைரெக்டாக அப்படியும் அதனோட குரூப்பில் நான் மாற்றி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ch1 ஸ்பேஸ் எனக்கு வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2 இந்த ஓனர்லேயும் அதே மாதிரி குரூப்பையும் மாற்றணும். குரூப்பை மாற்றுறதுக்கு கோலன் அதே கொடுத்துருங்க. டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2 ஸ்பேஸு ஃபைல் 2 இங்கே என்ன சொல்கிறேன்னா ch1 அதாவது சேஞ்ச் ஓனரை சேஞ்ச் பண்ணுறேன். ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2, குரூப் நேம் பார்த்தீங்கன்னா டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2. ஓகேங்களா? இந்த குரூப்பில் இந்த ஓனர் வந்து இந்த ஃபைலை ஓன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்ல போகிறேன். இந்த ரெண்டுமே அட் அ டயத்தில் சேஞ்ச் ஆக போகுது. இப்போ நமக்கு ஒன்று தான் சேஞ்ச் பண்ணோம், இப்போ ரெண்டுமே அட் அ டயத்தில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ என்டர் கொடுப்போம். எரர் வருதான்னு பார்க்கலாம். என்டர் கொடுத்துட்டோம். எரர் எதுவும் இல்லை, நம்ம குட்டு. இப்போ ஃபைல் 2வோட ஸ்டேட்டஸை பார்ப்போமா? ls-l பார்த்தீங்களா? சூப்பர். நம்ம வந்து செம்மையாக சேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம குட்டை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டெமோ. வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமாட்டு அந்த பிபிடியை கோத்ரூ பண்ணலாம். ஸோ பிபிடியை பார்த்தோம்னா சிஹெச் மோடை யூஸ் பண்ணி சிம்பாலிக் மோட்லேயும் அப்புறம் அப்சல்யூட் மோட்லேயும் ஒரு ஃபைலோட பெர்மிஷனை எப்படி சேஞ்ச் பண்ணான்னு பார்த்தாச்சு. அப்புறம் ch1 யூஸ் பண்ணி ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப்பை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணான்னு பார்த்தோம். அப்புறம் அதே GRP யூஸ் பண்ணி ஒரு ஃபைலோட குரூப் எப்படி சேஞ்ச் பண்ணான்னு பார்த்தோம். அதே ch1 யூஸ் பண்ணி ஒரு ஃபைலோட ஓனர்ஷிப்பையும் குரூப்பையும் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக
அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ கோத்ரூ பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் டெக்டோஸ் ஐடி தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை